நெருப்புக்கும் எல்லா உயிர்க்கும் காட்டுக்குள்ளே பல சாதி அதில் நரிப்புறவர் நாங்க ஒரு சாதி எங்க கூட்டத்துக்கே தனி நீதி பிறர் கொடுத்தா வாங்க மாட்டோம் மறுவாதி ஐயா சாமி வாங்கோ சாமி நில்லு சாமி பாரு சாமி காடை பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம் காடை பிடிப்போம் கௌதாரி பிடிப்போம் காக்கா பிடிக்க மாட்டோம் யாரையும் பிடிக்க மாட்டோம் பூசி பாரு பாசி பாரு பேசி பாரு காசு போடு நாங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் மானம் பாடிதானுங்க புதுசா கட்டிக்கிட்ட ஜோடிதானுங்க நல்ல பாட்டு படிக்கும் மானம் பாடிதானுங்க டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பல்லாயாளோ டமுக்கடி பண்டியாளோ டமுக்கடி பல்லாயாளோ ஏ சிங்கி ஏ சிங்கா ஏ சிங்கி ஏ சிங்கா
மயிலாட்டம் ஆடமென்னு மைக்கேல் ஜாக்ச வந்திருக்க மயிலாட்டம் ஆடமென்னு மைக்கேல் ஜாக்ச வந்திருக்க ஆட்ட பார்க்க ஆளல்லன்னு அடுத்த வண்டி புடிச்சாருங்க
எனக்கு நிறைய விளையாட்டு தெரியும். நான் சொல்லி தரேன், வாங்க விளையாடலாம். ஒரு குடம் தண்ணி ஊத்தி ஒரே பூ பூத்ததாம். 2 குடம் தண்ணி ஊத்தி 2 பூ பூத்ததாம். 3 குடம் தண்ணி ஊத்தி 3 பூ பூத்ததாம். 4 குடம் தண்ணி ஊத்தி 4 பூ பூத்ததாம். 5 குடம் தண்ணி ஊத்தி 5 பூ பூத்ததாம். 6 குடம் தண்ணி ஊத்தி 6 பூ பூத்ததாம். 7 குடம் தண்ணி ஊத்தி 7 பூ பூத்ததாம். 8 குடம் தண்ணி ஊத்தி 8 பூ பூத்ததாம். 9 குடம் தண்ணி ஊத்தி 9 பூ பூத்ததாம். 10 குடம் தண்ணி ஊத்தி 10 பூ பூத்ததாம். இந்த விளையாட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இப்போ கும்மி அடிக்கலாம் வாங்க. கும்மியடி பெண்ணே கும்மியடி, பொங்கல் வருது கும்மியடி. ஏறு போட்டு முழவன் வாழ குனிஞ்சு குனிஞ்சு கும்மியடி. மாடாய் உழைக்கும் முழவன் வாழ மனசார கும்மியடி. வெயிலும் வேண்டும் மழையும் வேண்டும் என்று சொல்லி கும்மியடி. ஐயனோட நாமும் சேர்ந்து நல்லா இருக்க கும்மியடி. இந்த ஐயனோட நாமும் சேர்ந்து நல்லா இருக்க கும்மியடி. இந்த ஐயனோட நாமும் சேர்ந்து நல்லா இருக்க கும்மியடி. இப்படி எல்லாரும் சேர்ந்து நல்லா விளையாடி பொங்கல் வச்சு சூரியனுக்கு நன்றி சொல்ல நாள் தான் பொங்கல். காக்காயில சிமாயில காட்டரு நமக்கையில. காக்காயில சிமாயில காட்டரு நமக்கையில. கண்ணூரங்கும் வேளையில கண்ட கண்ட கனவு ஒண்ணு.
அப்படியா? இத பாருடா.
விவசாயம் ஒரு முக்கியமான தொழிலாக அந்த விவசாயத்தை நன்றி செலுத்தும் முறையில் முன்னோட்ட காலத்திலிருந்து பொங்கல் கொண்டாடுகிறோம். பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடுவோம். 1வது நாள் போகி. போகி பழையதை கழித்து புதியதை புகும் நாள். வீடுகளை சுத்தம் செய்து பழைய பொருட்களை எரிப்போம். 2வது நாள் சூரியனுக்கு நன்றி செலுத்தும் நாள். எல்லாரும் புதிய உடைகளை போட்டு மஞ்சள் கலந்து புதிய பானையில் பொங்கல் சமைத்து பொங்கலோ பொங்கல் சொல்லி மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். 3வது நாள் மாட்டுப் பொங்கல். மாடுகளுக்கு விவசாயத்தில் ஒரு மதிப்பு உண்டு. மாடுகளை அலங்காரம் செய்து அவர்கள் குறித்த சாப்பாடு கொடுத்து வணங்குவோம். ஜல்லிக்கட்டு விளையாட்டு நடைபெறும். 4ஆம் நாள் காணும் பொங்கல். குடும்பத்துடன் மற்றும் நண்பர்களோடு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிற நாள். எல்லாரும் வெளியில் சென்று மகிழ்ச்சியாக கொண்டாடுவார்கள். பொங்கலுடன் பெருமையை அடுத்த தலைமுறைக்கு சொல்லிக் கொடுக்க நாம் அனைவரும் இயற்கையை விவசாயம் மற்றும் மடித்து வாழ வேண்டும். பசுமையாக வாழ வேண்டும். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நன்றி. தித்திக்கும் தேர்ந்தவள் திக்கெட்டு பரவலும் உத்தம தாக்கி என் உதவின் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.
முடியும்? எல்லாரும் நமக்காக பொங்கல் சாப்பிட காத்துட்டு இருக்காங்க. சக்கரை பொங்கலை சுவைக்க பொங்கலை சிறப்பா கொண்டாடணும். நம்ம பொங்கல் ருசியாகவும் வண்ணமயமாகவும் இருக்கும். உங்களுக்கு ஜல்லிக்கட்டு பிடிக்குமா? பிடிக்கும். மாடுகள் வேகம் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆமா, ஜல்லிக்கட்டு ஒரு விளையாட்டு மட்டும் இல்லை, அது மாடுகள் முக்கியத்துவம் விவசாயம் காட்டுற ஒரு நிகழ்ச்சி. ஜல்லிக்கட்டு நம்ம ஜல்லிக்கட்டு நம்ம அது ஜல்லிக்கட்டை அதோடைய வரலாற்றையும் இழக்காம நம்ம கொண்டாடணும். மற்றும் நம்மளுடைய வருங்கால தலைமுறைக்கும் அதோடைய பாரம்பரியத்தையும் நம்ம சொல்லி தரணும். நம்ம எல்லாம் ஜல்லிக்கட்டு பத்தி பேட்டி எடுத்துக்காம எழுத்தா எல்லாருக்குமே ஜல்லிக்கட்டு பத்தி தெரிஞ்சிடும். அது நல்ல யோசனை. ஆனால் அதுக்கு விவசாயிகிட்ட இருந்தோம், அரசாங்கத்திட்ட இருந்தோம் அனுமதி வாங்கணும். அப்போ தான் நம்மளால இந்த மாதிரி ஜெயிக்கிறதுனால இப்போ நம்ம எல்லாருமே குழந்தைங்க தான். அதனால நம்மளுக்கு ஏற்ற விளையாட்டு மட்டும் விளையாடலாம். ஆமா, அது சரிதான். அண்ணா, அப்படின்னா நம்ம தாயம் விளையாடலாமா? தாயம் விளையாட அதிர்ஷ்டத்துக்கும் பொழுதுபோக்குக்கும் நல்ல விளையாட்டு. இல்ல இல்ல, நம்ம பல்லாங்குழி தான் விளையாடணும். ஏன்னா அது நம்மளுடைய ஞாபக சக்தியும் கணக்கு போடும் திறமையும் வளர்க்கும். அதோட விதிமுறைகளை நமக்கு சொல்லித்தரேன். கொஞ்சம் விளையாட்டு பற்றி பேசுறது போதும். பொங்கலை கொண்டாடணும் மற்றும் பொங்கலை ருசிக்கும்.